ஹாய் நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன். அது சிம்பாவும் மந்திர பழமும். ஒரு அழகான பச்சை நிறம் நிரம்பிய காட்டில் சிம்பா என்ற குறும்புக்கார குரங்கு இருந்தான். அவன் எப்போதும் மரக்கிளைகளில் தாவி தாவி சிரித்து கொண்டே விளையாடிக் கொண்டே இருப்பான். ஒரு நாள் சிம்பா வானத்தை நோக்கி பார்த்தபோது, அடடா, ஒரு பெரிய மரத்தின் உச்சியில் தங்க நிறத்தில் மின்னும் ஒரு மந்திர பழம். அது ஒளி வீசிக் கொண்டிருந்தது. சிம்பா அதை பார்த்து, வாவ், அந்த பழம் என்ன மந்திரமோ என்று ஆச்சரியமடைந்தான். அவன் உடனே அதை அடையப் போவதாக முடிவு செய்தான். மரத்தின் மீது ஏறத் தொடங்கினான். கிளைகள் அசைந்தன, இலைகள் சலசலத்தன. ஆனாலும் சிம்பா நின்றுவிடவில்லை. அவன் பழத்தின் அருகே வந்ததும் 2 சிறிய பறவைகள் பறந்து வந்து, சிம்பா, கவனமாயிரு என்று கத்தின. சிம்பா பிடித்து, ஏன், என்ன ஆபத்து என்று கேட்டான். அப்போ, ஓஹோ, ஒரு பெரிய பாம்பு கிளையிலிருந்து வெளிப்பட்டு பழத்தை காப்பாற்றிக் கொண்டிருந்தது. சிம்பா பயந்து பின்வாங்கினான். ஆனா அவன் தைரியம் இழக்கவில்லை. அவன் கீழே இறங்கி தனது நண்பர்களான பறவைகளையும் ஒரு குட்டி யானையையும் அழைத்து நடந்ததை சொன்னான். அவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு சூப்பரான திட்டம் போட்டார்கள். அடுத்த நாள் யானைக்குட்டி தனது நீண்ட துதிக்கையால் மரத்தின் கிளையை குலுக்கியது. அந்த அதிர்ச்சியில் பாம்பு கீழே விழுந்தது. அந்த நேரத்திலேயே சிம்பா வேகமாக மேலே ஏறி பழத்தை பறித்தான். ஏ, நான் வெற்றியடைந்தேன் என்று சிம்பா குதித்து மகிழ்ந்தான். ஆனா அவன் பழத்தை தன்னிடம் வைத்துக் கொள்ளவில்லை. எல்லா விலங்குகளுடனும் பகிர்ந்தான். அனைவரும் அந்த மந்திர பழத்தை சுவைத்து மகிழ்ச்சியுடன் சிரித்தனர். அன்றிலிருந்து அந்த காடு மந்திர பழத்தின் ஒளியால் அல்ல, நட்பின் ஒளியால் பிரகாசித்தது. சிரித்துக்கொண்டு சிம்பா போல நீங்களும் நல்ல நண்பர்களாக இருங்கோ.